ஹலோ காய்ஸ், நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா டிஎன்பிஎஸ்சியோட குரூப் 4 குளறுபடிகள்லாம் நிறைவடைஞ்சிருச்சுங்க இன்னையோட. அதை பற்றி தான் இந்த வீடியோ பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். குரூப் 4ஓட குளறுபடிகள் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு கட்டமாக நடந்துட்டு இருந்துச்சுங்க. எக்ஸாம் திருப்பி வைப்பாங்களா, ரிசல்ட் மாற்றி வைப்பாங்களா, இல்லை இது டிஎன்பிஎஸ்சியில் வந்து முறைகேடுகள் ஏதாவது நடந்திருக்குமா அப்படின்லாம் நிறைய கேள்விகள் வந்து போயிட்டு இருந்துச்சுங்க. பட் இதையெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கத்துலேருந்து பார்த்திங்கன்னா இப்போ சான்றிதழ் சரிபார்ப்பு வந்து பணி தொடங்கிடுச்சுன்னு தான் சொல்லலாம். ஓரிரு தினங்களில் வந்து பார்த்திங்கன்னா சான்றிதழ் சரிபார்ப்பு பணிகள் வந்துருங்க. பாஸ் செய்த அனைவரும் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட சான்றிதழ்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, உங்கள் வீட்டு அருகாமையில் இருக்கிற சேவை மையத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட சான்றிதழ் எல்லாம் அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட சேவை மையத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் சான்றிதழ் எல்லாமே சரிபார்க்கப்படுங்க. அதுக்கு இன்னும் ஓரிரு தினங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஆணை வந்துடுங்க. அதனால் சான்றிதழெலாம் எடுத்து வச்சுக்கோங்க. ஐஏஎஸ் ஸ்டாஃப் அகாடமி அப்படின்ற ஒரு நிறுவனம் வந்து 2000 இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2000 பேர் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு அறிவிக்கை கொடுத்துருந்தாங்க. அந்த அறிவிக்கையினோடு பார்த்திங்கன்னா ஒரே காலேஜ் ஒரே சென்டரில் ஒரே இடத்துல எழுதினவங்க பாஸ் பண்ணலைங்க. கிட்டத்தட்ட 32 மாவட்டத்தில் எழுதினவங்க தாங்க தனித்தனியாக அதெல்லாம் கூட்டி தான் அவங்க சொல்லியிருந்தாங்க டேப் ஐஏஎஸ் அகாடமி. இதனால் வந்து பார்த்திங்கன்னா யாரும் மறுபடியும் இதில் குளறுபடி இருக்குது, டிஎன்பிஎஸ்சி வந்து பார்த்திங்கன்னா முறைகேடுகளில் ஈடுபட்டிருக்குது, மீண்டும் எக்ஸாம் வைப்பாங்க, ரிசல்ட் மாற்றி கொடுப்பாங்க அப்படின்லாம் கனவு காணு இருக்காதிங்க. அதெல்லாம் டைம் வேஸ்ட்டுங்க. அடுத்த நோட்டிஃபிகேஷனே வரப்போகுதுங்க இன்னும் கொஞ்சம் நாளில். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு எக்ஸாம் ப்ரிப்பேர் ஆகியிருக்காங்க இப்பயே. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் போஸ்டிங் லெவலுக்கு போயிட்டாங்க. அதாவது சான்றிதழ் சரிபார்ப்பு போயிடுச்சுங்க. இன்னும் ஒரு போலியான யூடியூப் சேனல்ஸ் அண்டு இன்னும் நிறைய பேர் வந்து தேர்வுகள் குமரிட்டு தான் இருக்காங்க. ஏன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த மார்க் வந்து ஓஎம்ஆர் சீட் வெளியிடுங்க, ஓஎம்ஆர் சீட் இருந்தால் நாங்கள் கேட்க போகிறதில்ல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஓஎம்ஆர் சீட் இருந்தால் நாங்கள் எவ்வளோ மதிப்பெண் இப்போ ரைட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நாங்கள் தெரிஞ்சுக்கோங்களா, ஒரு ஜெராக்ஸ் இருக்குது, அரசாங்கத்துக்கு எவ்வளோ காசு செலவு ஆகும் அப்படின்றாங்க. இதை வந்து அமைச்சர்கிட்ட சொன்னால் அமைச்சர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, எக்ஸாம் பேப்பரு வாங்குறதுக்கு கார்டுகள்லாம் அளிக்கப்படுதுன்னுலாம் குற்றச்சாட்டு வைக்கிறாருங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கு சான்றிதழ் வந்து சரிபார்ப்பு தாங்க. இந்த வீட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்கிற அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஏதோ ஒரு சேவை மையத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சான்றிதழ்கள்லாம் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்குங்க. இன்னும் குளறுபடிகள் இருக்குது. டிஎன்பிஎஸ்சி மாதிரி ஏதாவது குரூப் 4 திருப்பினும் எக்ஸாம் வைப்பாங்க, திருப்பினும் ரிசல்ட் வரணும்னா எதிர்பார்த்துன்னு இருக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அடுத்த நெக்ஸ்ட் இயர் தான் பார்க்க முடியும். அதனால் நீங்கள் மனசை தேத்திக்கின்னு வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் எக்ஸாம் படிக்க ஆரம்பிச்சிடுங்க. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கோச்சிங் சென்டர்லாம் சொல்லுவாங்க, நாங்கள் வந்து இவ்வளோ ரிசல்ட் கொடுத்துருக்கோம், அவ்வளோ ரிசல்ட் கொடுத்துருப்போம்னு அவங்களோட விளம்பரத்துக்காக மட்டுமே தான் இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. நீங்கள் அடுத்த கட்ட படிப்புக்கு வந்து போயிடுங்க. அதுதான் உங்களுக்கும் நல்லது. அவ்வளோதான், இது முடிஞ்சிருச்சு. திரும்பவும் ரிசல்ட் வராதுங்க. திரும்பவும் எக்ஸாமில் எழுத வாய்ப்பு இல்லை. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நல்லா இருங்க, வேறு எக்ஸாம் படிக்க ஆரம்பிச்சிருங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷனாக வருங்க.